அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை உருவாக்கி அனைத்து காலங்களையும் தம்முடைய கைகளில் வைத்திருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட எல்லா ஜனங்களுடைய காலங்களும் அவர் கையில் இருக்கிறது. அவர் தமக்கு சித்தமானபடி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். தாவீது 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே சொல்லுவார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுவார். நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்கிறது. பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம், அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். இந்த காலத்துல எல்லாருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என் வாழ்க்கையில நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், வேலையில ஒரு அற்புதம் நடக்கணும், குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும், தொழில்ல ஒரு அற்புதம் நடக்கணும், என் பொருளாதாரம் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் குடும்ப உறவுல ஒரு அற்புதம் நடக்கணும். இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அதை யோசித்து யோசித்து மனம் கலங்கி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த காலங்கள், துக்கமான காலங்கள், வேதனையான காலங்களை மாற்றி சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக பண்ணி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியான காலங்களை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவர். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் தான் இந்த காலை நேரத்திலே சொல்லுகிறார், உன் காலங்களை, உன் துக்க காலங்களை, உன் வேதனையின் காலங்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் அநேகருக்கு வியாதினால ஒரு மிகப்பெரிய போராட்டம். மருந்து மாத்திரை வாங்குகிறதற்கு கூட காசு இல்லாத எத்தனையோ பேர் உண்டு. தினந்தோறும் சிலர் ஜெபிக்க சொல்லும் போது எனக்கே மனம் கலங்குகிறது. ஒவ்வொரு நாளும் வியாதியினால் கண்ணீர் வடிக்கிறவர்கள் ஏராளமான பேர். இந்த வியாதியிலிருந்து நான் எப்பொழுது விடுதலை ஆவேன், எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும், இப்படி நிறைய பேர் சொல்லும் போது அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் இந்த காலத்திலே தேவன் சுகமாக்குகிற ஒரு வல்லமையை உங்கள் மேல் அனுப்ப போகிறார். இதை கேட்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்கள் சரீரத்தில் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் இன்னைக்கு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன், தழும்புகளால் சுகமாக்குகிற தேவன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல் அனுப்புகிறார். நீங்கள் சுகமாக்கப்படுகிற ஒரு வல்லமையினால் நிரப்பப்பட்டு பரிபூர்ண சுகமடைந்து எழுந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் மேல் தம்முடைய கரத்தை வைக்கிற போது நீங்கள் நிமிர்ந்து தேவனை துதிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை தேவன் உங்களுக்கு உண்டாக்குவார். இந்த காலை நேரத்திலே உங்கள் காலங்களை, அந்த பாடுகளின் காலங்களை தேவன் மாற்றி ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்னும் நிறைய பேருக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை யோசித்து யோசித்து கலங்கி போகிற நேரத்திலே தங்களுடைய வாழ்க்கையை விரக்தியான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துருவாங்க. சில குடும்ப உறவுகள்ல பாதிப்பு வரும்போது சில பிள்ளைங்க சொல்றாங்க, நான் ஏன் உயிரோடு வாழணும், நான் ஏன் இந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ நாள் கண்ணீர் வேதனை பாடுகளோடு இருக்கிறேன் பாஸ்டர், என்னால தாங்க முடியலன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் சொல்லுகிறதை, ஜெபிக்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை தேவன் ரட்சித்து உங்கள் பட்சமாய் கொண்டு வந்து உங்கள் மூலமாய் தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்யும்படிக்கு ஒரு சஞ்சலத்தை மாற்றி சமாதானத்தை கொடுத்து உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை தேவன் கொடுக்க போகிறார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீங்கள் பாதிக்கப்பட்ட காலங்களை தாண்டி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற காலங்களுக்குள்ளாய் தேவன் உங்களை கொண்டு வருவார். நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், கர்த்தரோடு ஐக்கியப்படுங்கள். நிச்சயமாய் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா?
நிச்சயம் செய்வார். இன்றைக்கே நீங்கள் அந்த அற்புதத்தை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னென்ன பாடுகளோடு, என்னென்ன பிரச்சனைகளோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் காலங்களும் சமயங்களும் மாறுவதாக. ஆண்டவரே, அவர்கள் சஞ்சலத்திலும் தவிப்பிலிருந்து விடுதலையாகி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்து அவர்கள் தங்கள் இருதயத்திலே, தங்கள் குடும்பத்திலே, தங்கள் தொழிலிலே, தங்கள் வாழ்க்கையிலே, தங்கள் வேலை ஸ்தலத்திலே நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக, தைரியத்தோடு நிற்கத்தக்கதாக, ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.